அப்போ உணவு மற்றும் ஊட்டச்சத்து அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து அதில் 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். அதை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், தண்ணீர், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எதுக்கு அத்தியாவசியமாக பயன்படுது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. நம்ம பயாலஜியில் நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, அது நம்ம செலக்டிவாக இதை மட்டும் நம்ம அங்கங்கே டச் பண்ணிட்டு போனாலே போதும். சரியா? அடுத்த தலைப்பு போட்டிங்களா? நோய்கள் மற்றும் நோய் தடை காப்பியல். இப்போ ஒரு நோய் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுதுன்னா அது வந்து ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த நோய் நம்மளை வந்து தாக்குது, நோய் கிருமி நம்மளை தாக்குது. சரிங்களா? நோய்கள் மற்றும் நோய் தடை காப்பியல் தம்பி. அப்போ ஒரு நோய் கிருமி நம்மளை வந்து தாக்குதுன்னா அது ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நோயை வந்து நம்மளை அட்டாக் பண்ணுதா, அதுக்கு எதிராக நம்ம உடம்புல செயல்படக்கூடிய எதிர்வினைக்கு பேர் ஆன்டிபாடி. இந்த 2 விஷயத்துக்கும் இடையில நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் பரவற நோய் இருக்குது, பரவாத நோய் இருக்குது. இப்போ பரவற நோய் அப்படின்னு சொல்லும்போது பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புரோட்டோசோவா அந்த மாதிரிலாம் வருது. பரவாத நோய்னு சொன்னால் ஊட்டச்சத்து குறைபாடு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஊட்டச்சத்து குறைபாட்டில் நோய்கள் வரும். புரதச்சத்து குறைபாடு, மராஸ்மஸ், குவாஷியோகர் வருது. இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். ஊட்டச்சத்து குறைபாட்டிலே நோய்கள் வருது. வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் பார்க்குறோம். சரிங்களா? வைட்டமின் ஏ, பி, B1, B2, சரிங்களா, B6, B12, இந்த மாதிரிலாம் வந்து வைட்டமின்களில் அந்த வைட்டமின் நமக்கு குறைவான அளவுக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படும். அது குறையுதுன்னு அதுலேயும் நமக்கு நோய் வரும். ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு பரவாது. புரியுது உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம பிரித்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிப்போம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீ எஸ்ஐக்கு படித்தாலும் பிசிக்கு படித்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் அடிப்படையான விஷயம். இது இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இயக்கம் பார்ப்போம். சரிங்களா? நரம்பு மண்டலம், அது இல்லாமல் எலும்பு மண்டலத்தை பற்றி பார்ப்பீங்க. சரிங்களா? கண்ணை பற்றி பார்ப்பீங்க. சரிங்களா? இதயம், மூளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் சைட் பை சைட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான தலைப்பு. இப்போ நம்ம எப்படி பயாலஜியை வந்து நம்ம இப்போ ஒரு 3 தலைப்பு சொல்லிக்கிறோமா, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற தலைப்புலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலையல்னு போட்டுருக்கேன். சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலையியல், இதுலேருந்து நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அப்போ சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மனிதன், அதனை சார்ந்து இருக்கக்கூடிய உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சுற்றுச்சூழலில் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சுற்றுச்சூழல் நம்ம சொல்கிறோம். அப்போ மனிதனை சார்ந்து, அவனை சார்ந்து இருக்கக்கூடிய உயிருள்ள பொருட்கள், மரம், செடி, கொடி, சரியா, பூனை, ஆடு, மாடு எல்லாமே வச்சுக்கலாம். உயிரில்லாத பொருட்கள், மலைகள், சரிங்களா, கல், மண், ஆறு, நதி, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் சேர்ந்த ஒரு இயற்கை அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இயற்கை அமைப்பை வீணாக்குறது மனிதன் தான் இல்லையா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு எப்படி கேட்குறாங்கன்னா பயன்பாடு அப்படின்றது தான் நம்ம கொஸ்டின் எப்பயுமே சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஸ்டின் இருந்து கேட்பாங்க. எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலையில் மனிதன் தான் வீணாக்குறான் இல்லையா? மரத்தை வெட்டி காடுகளை அடிக்கிறதும் அவன் தான். அப்போ அந்த காடுகளில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், அடைக்கலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சிற்றினங்கள் பூரா அழிஞ்சு போகுது. எல்லாத்துலேயும் சிற்றினம் இருக்கும் இல்லையா? எல்லாமே அழிஞ்சு போகுது. அப்போ இந்த மாதிரி வந்து இயற்கை சமநிலை அதை வந்து நம்ம வந்து சீர்கெடுக்கிறோம், சரிங்களா, அதை வந்து சீரழிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனால் நிறைய விளைவுகள் வந்து ஏற்பட போகுது. புவி வெப்பமயமாதலாக இருக்கட்டும், சரிங்களா, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்ததாக இந்த சுற்றுச்சூழலையே மனுஷன் தனக்கேற்ற மாதிரி மாற்றிப்பான். ஏன் எந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம படிப்போம். சரிங்களா? எல்லாம் இதிலே வந்துடும். பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மைன்னு ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு என்ன சொல்லுதுன்னா, அறிவியல் அப்படின்றத நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுத்தி அந்த அறிவியலை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். இதுதான் விஷயம். அப்ப 2ஆம் உலக போர் அப்படின்ற ஒரு போர் நடக்குது. முதல் உலக போர்ல மிகப்பெரிய ஒரு அழிவு. அந்த அழிவு மற்ற நாடுகள், நிறைய நாடுகள்ல ஒரு பாரபட்சமான ஒப்பந்தம் நடக்குது. பாரபட்சமான ஒப்பந்தம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஜெர்மனிலாம் ரொம்ப வஞ்சிக்கப்படுது. ஜெர்மனி முதல் உலக போர்ல மிகப்பெரிய ஒரு நாடா இருக்கும். அந்த நாட்டோடைய வீழ்ச்சி, மற்ற நாடுகளுடைய எழுச்சி, அந்த நாட்டை வந்து டாமினேட் பண்ணி அந்த நாட்டை வந்து ரொம்ப அவமதிப்பாங்க. அந்த நாட்டில் ஹிட்லர்னு ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்றாரு, 2ஆம் உலக போர்ல மிகப்பெரிய அளவுல, சரிங்களா, நாசிசம் அப்படின்ற விஷயத்த வந்து கொண்டு போறார். நாசிசம் அது என்ன சொல்லுதுன்னா, யூதர்கள் அவங்க தான் வந்து நம்ம நாட்டை வந்து சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தை சார்ந்த ஒரு வெறியை வந்து ஏற்படுத்தி அறிவியல் பூர்வமான இராணுவ நடவடிக்கைகளை எடுப்பார். அப்ப அறிவியலை இராணுவத்துல 2ஆம் உலக போர்ல ஈடுபடுத்துறாங்க. புரியுதுங்களா? அப்ப நீர்மூழ்கி கப்பல்கள், சரிங்களா,
அப்ப அணுகுண்டு, அந்த அணுகுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமானவரே ஹிட்லர் தான். அவர் தான் ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாரு. அதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு கொடுமையானவன்ட்ட கொடுத்தோம்னா இவன் உலகத்தையே அழிச்சிருவான்னு சொல்லி அவன் அமெரிக்காட்ட போயிடும். அப்ப அமெரிக்காரன் என்ன பண்றான், அதை யூஸ் பண்ணி தான் 2ஆம் உலக போரை முடிச்சு வைக்கிறாங்க. ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 குண்டு போடுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி அறிவியலை பயன்படுத்தி ராணுவத்துல யுக்திகளை பயன்படுத்தினாங்க. அப்ப 2ஆம் உலக போரோட முடிவு உலகம் முழுவதும் வறுமை, பசி, பஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிலவுது. அது இந்தியாவையுமே விட்டு வைக்கல. இந்திய தேசம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இயற்கை அமைப்பு நிறைந்த ஒரு தேசம். நம்மள்ட்ட உணவு தட்டுப்பாடுன்றதே இருக்க போறதில்லை. அப்ப இந்த நேரத்துல உலகம் முழுவதும் 1960 காலகட்டங்கள்ல பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த பசுமை புரட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, சடுதி மாற்றம் செய்யப்பட்ட பயிர் பெருக்கத்தை பத்தி சொல்லுது. அப்ப பண்புகளை வந்து மாத்துறோம், விளைச்சலை வந்து அதிகமாக்க போறோம். புரியுது உங்களுக்கு? அந்த விளைச்சல் அதிகமாக்குறதன் மூலமாக நிறைய உணவு தானிய உற்பத்தியை நம்ம செய்யலாம். நெல்லா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். தானியங்கள் எதாவது எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே அவங்க வந்து இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பயிர் பெருக்கத்தை கொண்டு வராங்க. இதுல இன்னொரு சவால் இருக்கு. என்னன்னா, நேச்சுரலா வர்ற பயிர்களை விட இந்த சடதி மாற்றம் செஞ்சு வரக்கூடிய பயிர்கள்ல அந்த பூச்சி, புரியுதுங்களா உங்களுக்கு? பூச்சி, நோய்கள் இது மாதிரிலாம் வருது. அப்ப அதுக்கு பூச்சிக்கொல்லிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் வந்து அந்த உணவு பஞ்சத்தை போக்குறதுக்கு பசுமை புரட்சி ஏற்படுத்தப்படுது. அது இந்தியாவிலுமே வருது. உணவு பஞ்சமும் வருது. நம்ம அமெரிக்காட்ட போய் ஹெல்ப் கேட்கிறோம். திரும்ப ஒரு கட்டத்துல நம்மளே வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லி இங்கேயும் பசுமை புரட்சி வருது. 1967 காலகட்டங்கள்ல. திரும்ப 2002 காலகட்டங்கள்லயே பசுமை புரட்சி வரும். ஓகேவா? இப்ப நமக்கு தேவையான உணவு தானிய உற்பத்தியில நம்ம தன்னிறைவு அடைய போறோம். இந்த டெக்னாலஜி, பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை, அப்ப அறிவியல்ல ஒரு புதுமையை வந்து செய்யறாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னமும் ஒரு படி மேல போயிட்டு நமக்கு தேவையான உயிரினங்களை வந்து உருவாக்குறது. இப்ப மாடு அப்படின்னா பால் கொடுக்கும் இல்லையா? அப்ப மாடு பால் கொடுக்குது, அடுத்தது கோழி வந்து முட்டையிடுது. அப்ப வந்து பாருங்க, இந்த மாதிரி விலங்குகளுடைய பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ்ல எஃபிஷியன்சியை அதிகமாக்கணுன்றதுக்காக மரபணுவை மாத்தி அதனுடைய எஃபிஷியன்சியை அதிகமாக்குறாங்க. இதான் மரபு